எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். மனதை கட்டுப்படுத்தும் உளவியல் தந்திரங்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி என்ன? பணமா? அதிகாரமா? அறிவா? இவை எல்லாவற்றையும் விட சக்தி வாய்ந்தது மனித மனம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறானா, தோல்வி அடைகிறானா, மகிழ்ச்சியாக வாழ்கிறானா, கவலையுடன் வாழ்கிறானா என்பதை பெரும்பாலும் அவனுடைய மனமே தீர்மானிக்கிறது. நாம் அனைவரும் வாழ்க்கையில் சில முடிவுகளை எடுக்கிறோம். நாளை முதல் சீக்கிரம் எழ வேண்டும், தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், பணத்தை சேமிக்க வேண்டும், மொபைலை குறைவாக பயன்படுத்த வேண்டும். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த முடிவுகள் காணாமல் போய்விடுகின்றன. ஏனென்றால் நம் மனம் எப்போதும் உடனடி இன்பத்தையே விரும்புகிறது. கடினமான விஷயங்களை தவிர்க்கவும், சுலபமான விஷயங்களை தேர்வு செய்யவும் மனம் இயல்பாக முயற்சிக்கிறது. அதனால்தான் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் யூடியூப் திறக்கிறோம். வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் சமூக வலைதளங்களில் நேரத்தை வீணடிக்கிறோம். உளவியல் நிபுணர்கள் கூறுவதாவது, மனதை வெல்லும் மனிதர்கள் வாழ்க்கையில் நீண்ட கால வெற்றியை அடைவதற்கான வாய்ப்பு அதிகம். முதல் விஷயம் பார்ப்போம். மனம் நண்பனும் எதிரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, மனம் ஒரு சிறந்த நண்பனாகவும் இருக்க முடியும், அதே நேரத்தில் மிகப்பெரிய எதிரியாகவும் இருக்க முடியும். ஒரு தேர்வுக்கு படிக்கும் மாணவனை எடுத்துக்கொள்ளுங்கள். மனம் இன்னும் நேரம் இருக்கிறது, நாளை படிக்கலாம், கொஞ்சம் வீடியோ பார்த்துவிட்டு படிக்கலாம் என்று கூறும். அவன் அதை நம்பினால் தோல்வி அடையலாம். ஆனால் நான் இப்போது தொடங்குகிறேன் என்று முடிவு செய்தால் மனம் மெதுவாக அவனுக்கு உதவ ஆரம்பிக்கும். 2வது, சிறிய வெற்றிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். பலர் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற முயற்சிக்கிறார்கள். நாளை முதல் 4 மணி நேரம் படிப்பேன், தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுவேன், ஒரு மாதத்தில் வாழ்க்கையை மாற்றிவிடுவேன். இப்படி பெரிய இலக்குகள் வைத்தால் சில நாட்களில் சோர்வு ஏற்படும். உளவியல் என்ன சொல்கிறது என்றால், சிறிய வெற்றிகளை உருவாக்குங்கள். இன்று 5 நிமிடம் படியுங்கள், இன்று 10 பக்கங்கள் படியுங்கள், இன்று 10 புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள். சிறிய வெற்றிகள் மூளையில் நம்பிக்கையை உருவாக்கும். 3, சூழல் மனதை பாதிக்கிறது. நம்முடைய மன உறுதியை விட நம்முடைய சூழல் பல நேரங்களில் அதிக சக்தி வாய்ந்தது. புத்தகம் மேசையில் இருந்தால் படிக்கும் வாய்ப்பு அதிகம். மொபைல் கையில் இருந்தால் நேரத்தை வீணடிக்கும் வாய்ப்பு அதிகம். அதனால் நல்ல பழக்கங்களை எளிதாகவும் கெட்ட பழக்கங்களை கடினமாகவும் மாற்றுங்கள். உங்கள் அடையாளத்தை மாற்றுங்கள். பலர் சொல்வார்கள், நான் உடற்பயிற்சி செய்ய முயற்சி செய்கிறேன், ஆனால் உளவியல் சொல்வது நான் ஆரோக்கியமான மனிதன் என்று நினைக்க ஆரம்பியுங்கள். நான் படிக்க முயற்சி செய்கிறேன் என்பதற்கு பதிலாக நான் தினமும் கற்றுக்கொள்ளும் மனிதன் என்று நினையுங்கள். மனிதர்கள் தங்களை பற்றி நம்பும் விஷயங்களுக்கு ஏற்ப செயல்படுகிறார்கள். 5வது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். கோபம், பயம், கவலை, பொறாமை போன்ற உணர்ச்சிகள் எல்லோருக்கும் வரும். உணர்ச்சிகள் வருவது தவறு இல்லை. ஆனால் உணர்ச்சிகள் நம்முடைய முடிவுகளை கட்டுப்படுத்த தொடங்கினால் பிரச்சனை. கோபம் வந்தால் உடனே பதில் சொல்ல வேண்டாம். பயம் வந்தால் உடனே ஓட வேண்டாம். சில நிமிடங்கள் யோசித்து முடிவு எடுங்கள். இதுவே உணர்ச்சி நுண்ணறிவு. 6வது, மனதை வெல்வதற்கான ரகசியம். மனம் எப்போதும் சுலபமான பாதையை காட்டும். வெற்றி பெரும்பாலும் கடினமான பாதையில் இருக்கும். காலை எழுந்து உடற்பயிற்சி செய்வது கடினம், புத்தகம் படிப்பது கடினம், புதிய மொழி கற்றுக்கொள்வது கடினம். ஆனால் அந்த கடினமான செயல்கள்தான் எதிர்காலத்தில் பெரிய பலனை தருகின்றன. உலகத்தில் மிகவும் பெரிய போராட்டம் மற்றவர்களுடன் அல்ல, அது நம் சொந்த மனதுடன். ஒவ்வொரு நாளும் சிறிய வெற்றிகளை உருவாக்குங்கள். உங்கள் சூழலை மாற்றுங்கள். நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு நாள் நீங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டால், உங்கள் வாழ்க்கையின் திசையையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். மனதை வென்றவன் வாழ்க்கையை வெல்வான். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.